குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 391. சிவனே திருமாலாய் நான் முகனாய் வேதமாய் உலகாய் உள்ளான், காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன், நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும் பார் அனன் அன்பின் பதம் செய்யும் நான்முகன், ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. காரணன் அப்படின்னா உலக படைப்புக்கு காரணமானவன், நாரணன் அப்படின்னா திருமால், நடு உடல் அப்படின்னா உடலின் நடு இடத்தில் உள்ள குப்புழில் உள்ள தாமரையை குறிக்கும். பார் அப்படின்னா உலகம், பாரணன் அப்படின்னா உலகை படைப்பவனான சிவபெருமான், படைப்புக்கு காரணமான சிவபெருமான் அன்புடன் அனைத்து பொருள்களிலும் கலந்து இருக்கிறான். அப்பெருமான் திருமாலாக உடலின் நடு பகுதியான கொப்பள் தாமரையில் வீற்றிருக்கின்றான். அவனே புவனங்களை எல்லாம் படைக்கின்ற நான் முகனாகவும் இருக்கிறான். அவனே ஆரணமாக அதாவது சொல் பிரபஞ்சமாகவும் உலகாகவும் அதாவது பொருள் பிரபஞ்சமாகவும் இருக்கிறான். பாடல் 392. நான் முகனது படைப்புக்கு காரணன் சிவன், பயன் எளிதாம் பருமாமணி செய்ய, நயன் எளிது ஆகிய நம்பன் ஒன்று உண்டு, அயன் ஒளியாய் இருந்து அங்கே படைக்கும், பயன் எளிது ஆம் பயணம் தெளிந்தேனே. பருமாமணி செய்ய அப்படின்னா பேரொளி மண்டலம் வளமை அடைய அப்படின்னு அர்த்தம். நயன் அப்படின்னா நன்மை தரும் சிவன், ஒன்று உண்டு அப்படின்னா ஒருவன் இருக்கிறான், அயன் அப்படின்னா நான்முகன், நான்முகன் படைப்பதற்கு காரணமாக சிவபெருமான் இருக்கிறான், பயணம் அப்படின்னா காரணம், பயன்கள் எல்லாவற்றையும் எளிமையாய் தரும் பெரிய மாணிக்கத்தை விளங்க செய்ய நன்மையை அளிக்க சிவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் நான் முகனுக்கு ஒளியை அளித்து படைப்பு தொழிலுக்கு மூலாதாரத்தில் இருந்து உதவுகின்றான். அவனது துணையை கொண்டு பயனை எளிமையாக பெறும் காரணத்தை நான் உணர்ந்து கொண்டேன். பாடல் 393. முத்தொழிலை நினையா சிவன் விளங்கி தோன்றுவான், போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையது ஆகின்ற காலத்து மேற்கு மிக நின்ற திசையொடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே. மூலாதாரத்தினின்று எழுந்த சிவ்வொளி தயாபரன், தாக்கும் கலக்கும் அப்படின்னா மோதி பரவும். இறைவனின் முத்தொழிலை நினைத்து பார்த்தால் அவன் வெளிப்பட்டு தோன்றுவான், அம்மூன்றும் அவனது தோற்றத்தை காணச் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது அழித்தலும் படைத்தலும் சிவன் அருளால் நிகழும், காவலும் என்ற மூன்றையும் எண்ணி பார்க்கும் போது சிரசை சுற்றியுள்ள 8 திக்குகளிலும் மூலாதாரத்தில் இருந்து மேலே எழும் சிவ்வொளி மோதி பரவும். பாடல் 394. துன்பம் நீக்கி இன்பம் தருபவன் சிவன், நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆருயிர், ஒன்று உயிர் ஆக்கும் அளவை உடல் உற, முன் துயர் ஆக்கும் உடற்கும் துணையதா, நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. குற்றமற்ற இறைவன் உடலில் பொருந்தி துன்பத்தை போக்கி இன்பத்தை அளிப்பான். அளவை அப்படின்னா தன்மை அப்படின்னு அர்த்தம். குற்றமற்ற சிவன் உலக உயிர்களுடன் பொருந்தி பக்குவம் செய்பவன். அவன் என்னுடைய அரிய உயிருக்கு வளத்தை தந்து என் உடலில் பொருந்தி முன்னம் துன்பத்தை கொடுத்த உடலுக்கு துணையாய் நடுநாடியினது உயிர்ப்பாக நன்மை தந்து கொண்டு இருக்கிறான். பாடல் 395. சிவன் உயிர்க்கு உடலாயும் உள்ளான், ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், வேகின்ற சிம்பொனின் மேல் அணி மேனியன், போகின்ற சீவன் புகுந்து உடலாய் உளன், ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே. ஆகின்ற தன்மை அப்படின்னா படைக்கும் தன்மை, அக்கணி அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்த, கொன்றையன் அப்படின்னா கொன்றை மாலை அணிந்தவன், புகுந்து உடலாய் உளன் அப்படின்னா உடலாகவும் அதனுள் புகுந்து விளங்குகின்றான் அப்படின்னு அர்த்தம். உலகங்கள் உண்டாவதற்கு ருத்ராட்சத்தை அணிந்த கொன்றை மலர் மாலையை சூடிய அரணும் உருகும் சிவந்த பொன்
போன்ற மேலான அழகிய திருமேனியை உடையவனும் ஆன சிவபெருமான் பிறவியில் செல்லும் உயிர் வாழும் உடலாகவும் இருக்கின்றான். அப்பெருமான் உயிரை சிவமாக்கி ஆள்கின்றவன் ஆவான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 396வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.